நாட்டின் 68வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அணிவகுப்பில் முதல் முறையாக போர் விமானமான தேஜஸும் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ வீரர்களும் பங்கேற்றனர். நாட்டின் 68வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு இந்தியா கேட் பகுதியில் உள்ள அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து ராஜ்பாத்தில் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தேசிய கொடி ஏற்றினார். இதையடுத்து காஷ்மீரின் வடபகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் உயிரிழந்த அஸ்ஸாம் ராணுவ படைப்பிரிவை சேர்ந்த ஹங்பன் தாதா என்ற வீரருக்கு நாட்டின் மிக உயர்ந்த அசோக் சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். வீரரின் மனைவி விருதினை பெற்றுக் கொண்டார். It's at moments like this that time stands still. India's highest peacetime gallantry award, the Ashok Chakra. தொடர்ந்து நடந்த முப்படை தளபதிகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து முப்படைகளின் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களின் பண்பாட்டை விளக்கும் வகையில் வாகனங்களின் அணிவகுப்பும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் 149 வீரர்களை கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் முப்படைகள் மற்றும் அதிபர் பாதுகாப்பு படையின் அணிவகுப்பும் இடம்பெற்றது. And following their contingent, you can hear the strains of the tune, marching tune, Captain. The impressive military band கருப்பு பூனை படை என அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு இந்த ஆண்டு முதன்முதலாக நடைபெற்றது. பின்னர் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. தமிழகத்தின் அடையாளமான கரகாட்டமும் இதில் இடம்பெற்றது. Abood Musa
குடியரசு தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் பங்கேற்றார். மேலும் மத்திய அமைச்சர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள், மத்திய அரசின் உயர் அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.